4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பில்லை. ரொம்ப சின்ன படம். சரி என்னடா இருக்கும் படத்துக்குள்ளே அப்படின்ட்டு தான் வந்து ஒரு க்யூரியஸ்னஸோடு வந்து நேற்று போய் பார்க்க வந்தேன். ஒரு 20 நிமிஷங்க படம் அப்படி இப்படி இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டோனு அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாவம் எல்லாம் ஒரு சின்ன இளைஞர்கள் அவங்க கை காசு போட்டு தான் எடுத்திருக்காங்க போல். ஒரு 20 நிமிஷம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் கதைக்குள்ளே ட்ராவல் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம வந்து வெளில வரவே முடியல. கதை முடிகிறப்ப தான் வந்து நம்ம வெளில வரோம். அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த டீம் வந்து பண்ணியிருக்கு. உண்மையாலுமே டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவங்களை இன்டர்வியூ எடுத்து அப்போ நிறைய டேரக்டரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி என்னடா பண்ணியிருப்பார் அப்படின்னு போய் பார்த்தா அந்த ஆங்கிள்ஸை ஒரு ஓடுறப்போ ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பார். இப்படி சைடில் வந்து இந்த ஷட்டர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஷாட் வந்து அவ்வளோ மோஷன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருப்பார் டைரக்டர். அதே மாதிரி ஒரு ரோட்டில் வந்து ரொம்ப வெயில் இதில் வந்து ஒரு ஷாட் இருக்கும், முடியாத ஒரு ஷாட்டு. வெயில் அந்த உக்கரத்தை வந்து அப்படியே நமக்கு கொண்டு வந்து அப்படி மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இந்த படத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம பார்க்காத ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த மாலை நேரம் அப்படிங்கிறது வந்து பார்க்காத மாதிரி ஒரு டோனில் வந்து நமக்கு தந்திருக்காங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண கேமரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மைனஸ் என்னென்னா இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் போனது வந்து ஒரு நெகட்டிவ் நினைக்கலாம். ஆனால் இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஷரியா அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. கார்த்தி மெயின் வில்லன் மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் ப்ளஸ் இது ஜோக்கர் மாதிரி பட் இருந்தாலும் ஒரு சீரியஸான ரோல். இவங்க எல்லாருமே என்னென்னா அந்த ரோலை ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பிரச்சனையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ரோலை வாழ்கிறங்காட்டிக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுது ஒரு சில இடங்களில். அது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வர டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அப்படிங்கிறது நம்மளை என்கேஜிங்காகவே பார்த்தீங்கன்னா இவன் இதை பண்ணியிருப்பானோ அவன் அதை பண்ணியிருக்கானோ அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு ட்விஸ்ட் வந்துடுது. இன்னொரு சப்ளாட் போயிட்டு திருப்பி உள்ளே வருது. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து சும்மா கண்ணாடி மாதிரி எடுத்து தனியாக வச்சு அதுக்கப்புறம் சேர்த்து வந்து டைரக்டர் வந்து நமக்கு படிச்சிருக்கார். உண்மையாலுமே சூப்பர். இந்த படத்திற்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பட்ஜெட்டிங் இருந்திருந்ததுன்னா பெட்டராக வந்து இருந்திருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தப்படுற டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னா சினிமட்டோகிராஃபி நிறைய ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய க்ளோஸ்அப்ஸ் தான் இருக்குது. பட்ஜெட்டிங்காண்டி வந்து நிறைய வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அது ஒரு நெகட்டிவாக தெரியுது. ஆனால் பிஜிஎம் உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெச்சூர்ட் பிஜிஎம். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அந்த பிஜிஎம் அந்த சீன்ஸ் எலிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு. படத்தை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகி அப்படியே ஸ்பீட் பிடிச்சி அப்படியே வந்து நிற்கிது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து செம்ம என்கேஜிங்காக போயிட்டு கடைசியில் முடிஞ்சு வெளில வர்றப்போ தான் வந்து கடைசி ஒரு 5 நிமிஷம் தான் வந்து நமக்கு வந்து சுதாரிப்பே ஏற்படுது. அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து கொண்டு போய் முடிச்சிடுறார். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக வச்சுட்டாங்களோ அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் எங்கேயாவது அங்கங்கே வந்து பாசிட்டிவிட்டியை தூவிருக்கலாம். பாசிட்டிவிட்டி தூவிருக்காங்க இல்லை அப்படிங்கள. ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருந்தால் கொஞ்சம் இம்பேக்ட் வந்து பெருசாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு இளைஞராக நீங்கள் ஒரு 120 ரூபா கொடுத்துட்டு ஒரு ரேண்டமாக போய் உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு ஒர்த்தான ஒரு படத்தை பார்த்துட்டு வர்ற ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக அவங்க வந்து இந்த டீம் தரும். ஏன்னா எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. நான் சும்மா போய் பார்க்க தான் போனேன். வெளில வரும்போது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் வெளில வந்தேன். சில குறைகள்லாம் இருக்குது இல்லைங்களே, அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. மொத்தத்தில் இந்த படம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து தப்பில்லாத ஒரு படம். ஐ மீன் மெயினாக எது தேவையோ எது தப்பு இருக்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து தப்பில்லாமல் கரெக்டாக இருக்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய பலம். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3.5 மார்க்குகள் வந்து தருவேன். போங்க தேட்டரில் போய் இந்த சின்ன படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இளைஞர் கூட்டம் உங்களுடைய கைதட்டலுக்கும் பாராட்டுகளுக்குமாக காத்திருக்கிறது. இந்த படத்துக்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் போய் சினிபியில் ரேட் பண்ணலாம். அண்ட் iOS ஆண்ட்ராய்டு ஆப் கூட இருக்குது. அங்கே கூட போய் நீங்கள் வந்து சினிபியில் வந்து ரேட் பண்ணலாம். விமர்சனம் பிடிச்சிருக்கா லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளாக வெளியிடுங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.